சம்மந்திமா, 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 சம்மந்திமா. ஐயோ சம்மந்திமா, ஐயோ சம்மந்திமா எங்க போனீங்க? சம்மந்திமா, சம்மந்திமா, சம்மந்திமா எங்க போனீங்க? என்ன வீட்ல ஒருத்தரையும் காணோம். சம்மந்திமா, ஏங்க என்ன நடந்துச்சுன்னு நடுகால வந்து கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு விஷயம் தெரியறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன உங்க புருஷன் சமாதானம் பேசுறதுக்காக அனுப்பிட்டாரா? நீங்க வேற, என் புருஷன் தான் கூறு கெட்டத்தனமா அந்த கயல் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு உங்ககிட்ட வந்து வாரம் ஒரு முறை அசிங்கப்பட்டாருன்னா நானும் அப்படியேவா இருப்பேன்? உங்க வாய பத்தி எனக்கு தெரியாதா? தெரிஞ்சுமா அந்த கயல் குடும்பத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்? அன்னைக்கு ரோட்ல கூட என் புருஷன் அந்த குடும்பத்துக்காக உங்ககிட்ட வந்து கெஞ்சினாரு. நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? ஏதோ அவர் முன்னால எதையுமே காட்டிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட நான் கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சேனே தவிர மத்தபடி அந்த குடும்பத்து மேல எனக்கு கடுகளவு கூட அக்கறையே இல்ல. உங்களை எல்லாம் என்னால நம்ப முடியாது. என்ன இருந்தாலும் நீங்களும் அந்த குடும்பம் தானே. சமயம் பார்த்து கூடவே இருந்து எப்ப குழிப்பறிப்பீங்கன்னே எனக்கு தெரியாது. ஐயோ, உங்க சைஸுக்கெல்லாம் என்னால குழி பறிக்க முடியுமா? என்ன நம்புங்க, இது உங்க கொண்ட மேல சத்தியம். என்ன பண்றீங்க நீங்க? இப்ப எதுக்காக வந்தீங்க? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு உங்க பேரனுக்கு பேரு வைக்கிற நாள். உங்களை ஒரு வார்த்தையாவது கூப்பிட்டாங்களா? ஐயோ, இந்த விஷயத்தை என் பிள்ளைக்கு தெரியாம நான் மறைச்சா இவ அந்த விஷயத்தையே வந்து சொல்லி குழப்பறாளே. என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் போல இருக்கே. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதே. இல்ல, நேத்து எங்க வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எங்களையே கூப்பிட்டாங்கன்னா குழந்தையோட அப்பா உங்க புள்ளையும் உங்களையும் கூப்பிடாம இருக்க மாட்டாங்களேன்னு யோசிச்சேன்.